விஜய் கட்சி ரெண்டாவது ரகம். ராஜ்யசபால அறிவுசார் தளம் இன்டெலக்சுவலா போய் அங்க விவாதிக்கணும், பேசணும். முக்கியமா மோடிக்கு எதிராக பேசணும். மோடி உட்கார்ந்துருப்பாரு, அங்க விஜய் கட்சி எப்படி உட்கார்ந்துருக்கும்? இங்க திமுக திருச்சி சிவா, ஆராசாவோ கனிமொழியோ இவங்க கடந்த கால நாடாளுமன்ற வரலாறுங்கிறது டெல்லியை எதிர்த்து, பிஜேபியை எதிர்த்து, காங்கிரஸை எதிர்த்து அவங்க பேசின வரலாறு உண்டு. இடதுசாரிகளுக்கு அந்த வரலாறு உண்டு. மேற்கு வங்க மம்தா பானர்ஜி, மொய்த்ரா வங்கத்து புலி, அவங்களுக்கு அந்த வரலாறு உண்டு. ஆனா இப்ப விஜய் கட்சி அந்த இடத்துக்கு போகணும். ஏன்னா இந்திய அளவில் திமுக பாஜகவை எதிர்க்கல, திமுக பாஜகவுடன் கள்ள உறவு, நான் தான் பாஜகவின் எதிரின்னு விஜய் இப்ப சொல்லி தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கியிருக்காரு. அதை நம்பி முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க, தலித்துகள் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்ப ராஜ்யசபால போய் விஜய் கட்சி உட்கார்ந்துட்டு மோடி என்ன சொன்னாலும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா நீங்க சொன்னா கரெக்டா இருக்கணும்னா அப்படின்னு சொன்னா அம்பலப்பட்டு போயிருவாங்கல்ல தேசிய அளவில். அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஆயிராதா? திமுக காரங்க ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மொய்த்ரா மற்ற மாநிலம் இடதுசாரிகள் எல்லாரும் பேசுவாங்க, இவர் அப்படியே உட்காந்து வேடிக்கையில பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப ராஜ்யசபாவில் டோட்டலா அம்பலமாயிருவாங்க. அதனால எப்பா நம்ம பாஜகவுடைய எதிர்ப்பு இல்ல, நம்ம பாஜகவிட்ட நம்ம எதுவுமே எதிர்த்து பேச மாட்டோங்கிற உண்மை அம்பலமாயிரும்னு பயந்துக்கிட்டு ராஜ்யசபா சீட்டை பெருந்தன்மையா காங்கிரஸ்ட கொடுத்துட்டாங்க. காங்கிரஸுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பதவி அதிகாரம் கிடைச்சிருச்சு. அப்ப தமிழ்நாடு எவ்வளவு பலவீனமா இருக்கு பாருங்க. தனக்கு கிடைச்ச எம்பி ராஜ்யசபா எம்பி சீட்டை கூட மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு பலகீனமா இருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த கட்சி, அந்த கூட்டணி, அந்த அமைப்புங்கிறது எவ்வளவு பலகீனமா இருக்கு பாருங்க. அவங்க இது வேணும், டெல்லிக்கு நான் போகணும், எனக்கு எம்பி வேணும், ராஜ்யசபா வேணும், அமைச்சர் பதவி கொடுந்தானே ஒரு கட்சி கேட்கும். ஆனா விஜய் கட்சியினுடைய காமெடியான நிலை பாருங்க. தனக்கு எம்பி சீட்டு 108 எம்எல்ஏ விஜய் கட்சியால தான் அந்த எம்பி சீட்டே கிடைக்குது. அந்த எம்பி எடுத்து காங்கிரஸ் கொடுக்குறாங்க, வெறும் 5 எம்எல்ஏ இருக்கிறதுக்கு. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ராஜ்யசபா எம்பி 2 அமைச்சர் இருக்கு, இதோட சேர்த்து இன்னொன்னு. அப்ப 5 சீட்டு இருக்க காங்கிரஸ் 108 சீட்டு வாங்கி இருக்கிற விஜயை டாமினேட் பண்ணுதுன்னா அனுபவம். பாஜக எதிர்ப்பு, நான் பாஜகவை தீவிரமா எதிர்ப்பேன், நீ எதிர்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், காங்கிரஸுக்கே தெரியுது விஜய் கட்சி ஒன்னும் எதிர்க்காதுன்னு. அப்ப நம்ம பாஜகவை எதிர்ப்போம், விஜய் கட்சி எதிர்க்காதுன்னு தெரிஞ்சாலும் கூட்டணி வச்சுக்கிட்டு அதிகாரம் வேணுங்கிறதுக்காட்டி விஜயோட அவங்க வச்சிருக்கிறாங்க. காங்கிரஸுக்கே தெரியும் திமுக தான் பிஜேபி எதிர்க்கும், இடதுசாரிகள் தான் பிஜேபி எதிர்ப்பாங்க, விஜய் எதிர்க்க மாட்டாருன்னு. அதனால சட்டம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள அப்பப்போ 2 மாசத்துக்கு ஒருக்க மீட்டிங்கை போட்டு என்ன ஸ்டாலின் சௌக்கியமா அப்படின்னு பேசிட்டு இவர் இறங்கிடுவாரு. ஸ்டாலின் தான் தோத்து போயிருக்காரு, அவரை பார்த்து திருப்பி திருப்பி பேசி. அதனால தமிழ்நாட்டுக்குள்ள இப்படியே ஓட்டிடலாம், விஜய் ரசிகர்களுக்கு இது போதுமானது, பயங்கரமா பேசிட்டாருன்னு. ஆனா மோடியை, பாஜகவை, டெல்லி அதிகாரத்தை விஜய் எதிர்க்க மாட்டார் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ராஜ்யசபா சீட்டை தூக்கி காங்கிரஸ் கொடுக்குறாரு.